பட்டுப்புழு வளர்ப்பு மூலம் பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகா காட்டுக்காநல்லூர் கிராம வேளாண்மையாளர் ஆர் நிஜந்தன் அவர்கள் தரும் யோசனைகள். இது அப்பா காலத்திலிருந்தே நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா மெயினாக பட்டுப்புழு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று தோட்ட பராமரிப்பு, 2வது ஷெட்டு பராமரிப்பு. தோட்ட பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செடி நடுறதுக்கு முன்னாடி, மல்பரி செடி நடுறதுக்கு முன்னாடி சாயில் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். இந்த சாயிலில் இந்த மண்ணில் மல்பரி செடி வளரக்கூடிய தன்மை இருக்கான்னு ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட் நீங்கள் பண்ணியிருக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, உங்களோட வெப்பம், குளிர் இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மல்பரி செடியை ரகத்தை நீங்கள் ஃபைனல் பண்ணி நட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ரேஷியோவில் எவ்வளோக்கு எவ்வளோ இடைவெளி விட்டு மல்பரி செடி நடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் கூடும். அதனால் அந்த முறையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 4வது பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான உரங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இயற்கை உரமும் கொடுக்கலாம், அதே மாதிரி செயற்கை உரங்களும் கொடுக்கலாம். இயற்கை உரத்தை பொறுத்த வரைக்கும் மாட்டு சாணம், கோழி சாணம், ஆட்டு சாணம் பயன்படுத்தலாம். செயற்கை உரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபெர்டிலைசரில் யூரியாவை ரொம்ப தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் நைட்ரோஜன் இருக்கிற மற்ற ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பொட்டாசியம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சூப்பர் பாஸ்பேட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது செயற்கை உரங்களில் யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் தோட்ட பராமரிப்பு உங்களோட ஈல்டு நல்லா இருக்கும். அடுத்தது ஷெட்டு பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஷெட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது நல்ல காற்றோட்டத்தோடு நீங்கள் ஷெட்டை வென்டிலேஷன் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஷெட்டில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. பூச்சி பேட்ச் ஃபெயிலியர் ஆகிறதோ இல்லை மற்றபடியான பிரச்சனைகள் வரவே வராது. ஸோ வென்டிலேஷன் இருக்கணும். அதே மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த வெப்ப காற்றை நம்ம வெளியேற்ற முடியும். பேட்ச் ஃபெயிலியர் இல்லாமல் நீங்கள் பேட்ச் எடுக்க முடியும். புழு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் புழு மொத்தமாக 4 ஸ்டேஜில் வளர்ச்சி அடையுது. டோட்டல் டேஸ் பார்த்தீங்கன்னா 23 to 26 டேஸஸ் இது வளர்ச்சி. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பா காலத்தில் முட்டை வாங்கி நம்ம இளம் புழுவை வளர்த்து அதுக்கப்புறமா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் வளர்ப்போம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இளம் புழுவை இளம் புழு வளர்ப்பு மையத்தில் இருந்து நம்ம 7 டேஸ் கழித்து புழுவாக வாங்கிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 7 to 14 டேஸ் நம்ம வளர்க்குறோம். இதுதான் இப்போ ரீசெண்டாக எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ அந்த 14 டேஸில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்பிட்வீனில் 2 தோல் உறுப்பு வருங்க. 3வது தோல் உறுப்பு, 4வது தோல் உறுப்பு. இது 2மே இன்பிட்வீன் கேப் 3 டேஸ் இருக்கும். ஸோ அந்த 3 டேஸ் டைம் பீரியடில் பூச்சியோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கூடிகிட்டே இருக்குங்க. அதோட சைஸும் கூடும். அதே மாதிரி தீனி அது எடுக்கிறதுக்கும் கூடிகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த நம்ம கொண்டு அந்த செகண்ட் ஸ்டேஜ் முடியும் போது கொடுக்கும் போது அவங்க ஒரு கம்மி அளவான ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்கொயர் ஃபீட்டை டெய்லி அதாவது மார்னிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேக் கூட்டுவோம், ஈவினிங் இன்னொரு ரேக்கு கூட்டுவோம். அந்த மாதிரி ரேக் எக்ஸ்டென்ஷன் பண்ண பூச்சியோட அன்சைஸ் வர்றது நம்மளுக்கு குறையுங்க. ஸோ ஈவன் சைஸ் இருக்கணும். அப்படி அதே மாதிரி கூண்டோட சைஸ், கக்கூன் கூண்டு நம்ம ஃபைனலாக கட்டும் போது ஒரே ஈக்குவல் சைஸ் இருந்தால் தான் மார்க்கெட்டில் நம்மளுக்கு நல்ல ரேட் கிடைக்கும். அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இடைவெளி ஜாஸ்தி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பூச்சியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். ஒரே ஈவனாக இருக்கும் பூச்சியோட சைஸு. அதனால் இடைவெளி கொடுக்கறது எப்பயுமே ஜாஸ்தி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 3வது தோல் உறுப்புலேருந்து 4வது தோல் உறுப்பு மட்டும்தான் நம்ம ஜாஸ்தியான தீனி கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஆல்மோஸ்ட் அது ஒரு 5 days to 6 days கொடுப்போம். அது கிளைமேட் பேஸஸ். வெயில் டயத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா 5 to 5 days முடிஞ்சிடும். ஸோ மழை காலம் வின்டர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா 6 to 7 days வரைக்கும் கூட நம்ம ஃபீட் கொடுப்போம். ஸோ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜாஸ்தி கம்மி அந்த மாதிரி ஆகும். நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, மழை காலத்தில் ஜாஸ்தியாக நம்ம இந்த தோல் உறுப்பு சமயத்தில்
இந்த பெட்டு வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆகாது இருக்கிறதுக்காக சுண்ணாம்பு பயன்படுத்துவோங்க. இந்த தோல் உரிப்பு அதாவது தோலை உரிக்கிற சமயத்தில் வந்து நம்ம சுண்ணாம்பு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒன் டே வந்து இது தோல் இருக்கிற பீரியடில் நம்ம ஃபீடு கொடுக்க மாட்டோம். அந்த டயத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபங்கஸ் வந்து அந்த பூச்சியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பெட்டை ட்ரையாக வச்சிருக்கிறதுக்காக நம்ம சுண்ணாம்பு போடுவோங்க. நம்ம சுண்ணாம்பு போடுறதுனால என்ன ஆகும்னா ஈரம் ஈரம் இல்லாத பெட்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ வந்து பூச்சை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ மெயினாக வந்து மழை காலத்தில் அதை ஃபாலோ பண்ணோம். இதை தவிர்த்து நம்ம அடிஷ்னலாக வந்து இதுக்கு வந்து நம்ம மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக எதுவுமே கொடுக்க முடியாதுங்க. அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட்டுமே இந்த பட்டு வளர்ச்சி துறைக்கு நல்ல என்கரேஜ் பண்ணுறாங்க. நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க. செடி நடுறதுலேருந்து ஷெட்டு வந்து நம்ம கட்டி முடிக்கிற வரைக்கும் நிறைய வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி கேவிகே த்ரூவும் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நம்ம ஹெல்ப் பண்ணாங்க. கவர்மெண்ட் சப்போர்ட்டும் கேவிகே சப்போர்ட் 2 பேர் சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து இதை நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். இனிஷியல் ஸ்டேஜில் அப்பா சைடில் பண்ணும்போது சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 100 முட்டை சைஸ் அளவு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 முட்டை அளவுக்கு இந்த 2 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 400 முட்டை அப்படின்னும் போது எங்களுக்கு சராசரியாக ஒரு 30,000 to 40,000 மந்த்லி செலவு ஆகுது. ஸோ அதுக்கு ஈல்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 450 to 700 சேல் ஆகிட்டு இருக்கு. ஆவரேஜ் ரேட் வந்து ஒரு 600, 650, 600 நீங்கள் வச்சிங்கனாலும் இப்போ ஒரு 400 முட்டை அப்படின்னும் போது சராசரியாக ஒரு 2,40,000 அப்படின்னும் போது நம்ம அதில் ஒரு 1 lakh நம்ம செலவு பண்ணாலும் ஸோ பாக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1,10,000, 120 வந்து நம்மளுக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வேறு எந்த ஒரு விவசாயத்துறையிலையும் வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்காது. இதுக்கு வந்து இந்த ஷெட்டு கட்டுறதுக்காக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு 3,20,000 வந்து சப்சிடி கொடுத்தாங்க. கொடுத்தது வந்து எனக்கு பெரிய உதவியாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து கைடன்ஸ் கேட்டிங்கன்னா கேவிகே த்ரூ, பட் அக்ரி ரிலேட்டட் எல்லாமே செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் த்ரூவும் கிடைக்குது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் நல்லா பயிர் பண்ணி கவனமாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல வருமானம் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் நிஜந்தன் அவர்களை 09786458920 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.